உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிய தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஹெல்தியானது தானா, இல்ல அதை சாப்பிட்றதுனால அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுமான்னு 1000 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வெளியே வாங்கக்கூடிய தின்பண்டங்கள்னால அந்த குழந்தையோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். திருவண்ணாமலையை சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் ஜோதிலட்சுமி அப்படின்ற தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கு. அதுல 6 வயசான காவியாஸ்ரீ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில 10 ரூபாய் மதிப்பிலான ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை. அப்படி அவங்க குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப மயக்கமும் மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு வாயில நுரத்தள்ளவும் ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்து அவங்களுடைய பெற்றோர் ரொம்பவே பயந்து பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் முடிச்சதுமே இன்னும் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்கன்னு காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே துரதிருஷ்டவசமா அந்த குழந்தை உயிரிழந்திருக்காங்க. இதை பார்த்ததும் காவல்துறை எப்படி நல்லா இருந்த குழந்தை திடீர்னு இந்த மாதிரி ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சாங்க, அதுக்கப்புறமா தான் இந்த குழந்தைக்கு இப்படியெல்லாம் ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா தான் நான் போய் செக் பண்ணேன், அந்த ஜூஸில் ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு இது எதுவுமே கிடையாது. அதனால மற்றவங்க யாரும் இதனால பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு போலீஸ் கிட்ட அவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து குழந்தையோட உடல்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த ரிசல்ட்லாம் வந்த பிறகு தான் உண்மையிலேயே அந்த குழந்தை இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அந்த ஜூஸுடைய சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதுல இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. குழந்தைகள்னாலே எப்போதுமே வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நீங்க வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 விஷயத்தை பார்க்க மறந்துடாதீங்க. நீங்க வெளியே பேக்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா மேனுஃபேக்சரிங் டேட்டையும் எக்ஸ்பிரி டேட்டையும் பாருங்க. எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக அதை நம்ம செக் பண்றது வேற கதை. பட் ரொம்ப முக்கியமா ஒரு உணவுப் பொருள் 1 வருஷத்துக்கு மேலேயே எக்ஸ்பிரி டேட் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப அதிகமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு செட் ஆனாலுமே குழந்தைகளோட உடம்புக்கு ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப நாள் எக்ஸ்பிரி டேட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸை குழந்தைகளுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ், அதாவது பேக்கடாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸில் சுகரும் மைதாவும் அதிகமாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை குழந்தைகளுக்கு குடிக்கிறத கம்மி பண்ணுங்க. ஒருவேளை குழந்தைங்க இந்த ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் வெளியே வாங்கி சாப்பிட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டு வீட்லேயே கஞ்சி, அப்படி இல்லைனா ஜூஸாக இருந்தாலும் கூட ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸாக இருந்தாலும் அதை நீங்கள் வீட்லேயே போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது குழந்தைகளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். வெளியே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான கலரிங்ஸ் ஆட் பண்ண ஜூஸை வாங்கி கொடுக்கறத தயவு செய்து கம்மி பண்ணுங்க. இல்லைங்க என்னுடைய குழந்தைக்கு நான் வெளியே இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்லாம் வாங்கி தர மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக அப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா பேக்கரி மாதிரி கடைகள்லாம், அந்த ஸ்நாக்ஸ் தான் நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாலுமே நீங்கள் எண்ணெயில் பொரிச்ச இந்த பஜ்ஜி, சமோசா இந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்கி தரதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கடையில் எத்தனை நாளாக அந்த ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படியே நீங்கள் வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும்னாலும் கார்ன், சுண்டல் இல்லை புட்டு இந்த மாதிரி நீரில் வேக வச்சு தரக்கூடிய பாயில்டு ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தையோட உடலுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இதை தாண்டி நான் முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம வீட்லேயே குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்ன செஞ்சு தரதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா டாக்டர் சாந்தினி அவர்கள் நமக்கு நிறையவே சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோ லிங்கையும் இங்க அட்டாச் பண்றோம், நீங்க தவறாம பாருங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க.